எல்லாருக்கும் ஜோசார்னா எனக்கு ஆசிரியர். 3 வருஷமா நான் துக்ளக் பத்திரிகை ஆரம்ப நாள்ல இருந்து சார்கிட்ட நான் பணியாற்றினேன். இந்தியாவுடைய மிகச்சிறந்த அரசியல் ஞானி, அரசியல் தீர்க்கதரிசி, அரசியல் விமர்சகர், இணையற்ற அரசியல் விமர்சகர். இன்னைக்கு இந்தியாவுக்கே பெரிய ஒரு இழப்பார் தான் நான் பார்க்கிறேன். அவருக்கு ஈடு இணையான ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. எல்லாத்துக்கும் மேல அற்புதமான மனிதநேயம் மிக்கவர். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க. நான் துக்ளக்கில் பணிபுரியும் போது என் மகள் சின்ன பொண்ணு லங் நிமோனியா வந்து ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சிட்டாங்க. டென்ட் ஆக்சிஜன் டென்ட்ல போட்டாங்க. கையெழுத்து வாங்கிட்டாங்க. நான் உடனே ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணேன். சார், இந்த மாதிரி குழந்தை மோசமான கண்டிஷன்ல இருக்குன்னு. அவர் உடனே சொன்னார், மகேந்திரன், உங்க குழந்தை புழைச்சுக்கும் பாருங்க அப்படின்னு தான் ஒரு வார்த்தை சொன்னார். மறுநாள் காலையிலேயே என் குழந்தை உயிர் புழைச்சுக்கிட்டார். உடனே ஓடி போய் சொன்னேன் அவருக்கு ஃபோன்ல, சார் இங்க சொன்ன மாதிரி குழந்தை புழைச்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னேன். மறுநாள் நான் ஆபீஸ் போனப்போ அவருடைய நண்பர்கள் நீலு, ரங்காச்சாரி, என்ன 3 பேரையும் அழைச்சிக்கிட்டு திருப்பதி போகணும்னாரு. எதுக்கு திருப்பதி போறோம்? அவர் அடிக்கடி போவார், அதுக்காக கூப்பிடாரு போட்டிருக்குன்னு என்னையும் போனேன். அங்கே போனால் ஒரு பெரிய அதிசயம் காத்திருந்துச்சு. அப்போ ஜோசார் தலை நிறைய முடி இருக்கும். திடீர்னு முடியெல்லாம் எடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்தாரு. சார் என்ன இது அப்படின்னு. மகேந்திரன், என்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து போன் பண்ணி மகளுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னீங்களோ அந்த தருணத்தில் என் டேபிள்ல கண்ணாடிக்கு கீழே காஞ்சி பெரியவாள் உடைய படமும் திருப்பதி வெங்கடாஜலபதிய படத்தையும் வச்சிருப்பாங்க. அதை நான் கும்பிட்டேன். இந்த குழந்தை உயிர் புழைச்சிக்கிட்டால் நான் திருப்பதிக்கு வந்து மொட்டை போடுவேன். சார், இன்னைக்கு அந்த ஞானி சொன்ன அந்த பிரார்த்தனையால என் மக பிழைச்சு இன்னைக்கு பெரிய நிலைமையில இருக்கா. இது ஒண்ணு போதும். இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்கு. நான் சினிமா உலகத்தை விட்டு கடைசியா இங்க இருந்து போயிடலாம் முடிவு பண்ணேன். அப்பதான் அவரை துக்ளக் ஆரம்பிச்ச நேரம் என் பத்திரிகையில வந்து உதவி ஆசிரியர் பணிபுரிங்கன்னாரு. அது ஒரு அற்புதமான பொன்னான காலம், என்னால மறக்க முடியாது. ஒரு ஆன்ம சாந்தி.